அன்பானவர்களே, அப்போஸ்தலர்களுடைய வீடுகள், அப்போஸ்தலர்கள் தங்கின வீடுகள், குறிப்பாக 2 அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தங்கியிருந்த வீடுகளை குறித்த விசேஷம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்திலும் 10வது அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அதை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகின்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், ஒன்பதாவது அதிகாரத்திலே சவுல் என்கிற அந்த பயங்கரமான மத தீவிரவாதி அவர் தேவனால் சந்திக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவர் சந்திக்கப்பட்ட வேளையிலே தமஸ்குவுக்கு போற வழியிலே கர்த்தர் அவரை சந்தித்தார். அவர் சந்திக்கப்பட்ட பொழுது அவரை கொண்டு போய் ஆண்டவர் ஒரு வீட்டிலே தங்க வைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். அவர் இருந்த வீட்டிலே அந்த வீட்டினுடைய முகவரி கர்த்தர் அனனியா என்கிற தேவ மனிதனுக்கு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11ஆம் வசனத்தில் இருக்கிறது. 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அட்ரஸ் சொல்லி அந்த மனிதனை பற்றிய விவரங்களை சொல்லி இந்த பரிசுத்தவானை கர்த்தர் அந்த வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். அந்த வீடு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. அல்லேலூயா. இந்த சவுலை தங்க வைத்த வீடு. சவுல் வந்த நோக்கம் வேறு, இப்பொழுது தங்கியிருக்கிற நோக்கம் வேறு. அது ஒரு ஆச்சரியமான வீடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வழியிலே வைத்து அவன் சந்திக்கப்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கையை ஆரம்ப கட்டத்திலே மறுரூபம் ஆக்கினது, அவன் வாழ்க்கையில் சரியான அஸ்திபாரத்தை போட்டது இந்த வீடு. அல்லேலூயா. இதுபோல நம்முடைய எல்லா மிஷன் வீடுகளும், நம்முடைய ஜெப வீடுகளும், நம்முடைய விசுவாசிகளுடைய வீடுகளும் இருந்தால் எத்தனை பேர் சந்திக்கப்பட்டு கர்த்தருக்குள் மேன்மையடைவார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வீடுகளிலே பலவேளை உலக பிரகாரமான காரியங்களை ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். சிலர் ஆவிக்குரிய விஷயங்கள் என்று சொல்லும் பொழுதும் சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும், அதெல்லாம் ஓரளவில் சுயம் சார்ந்த காரியங்கள், நம்மை சார்ந்த நம்முடைய தேவைக்கெடுத்த காரியங்கள், தப்பில்லை, நல்லதுதான். ஆனால் அதற்கு மேலே தேவ மக்கள் ஒருபடி கடந்து சென்று, என்னுடைய வீட்டினாலே பரலோகத்தினுடைய பணிகள் நடக்க வேண்டுமே. அல்லேலூயா. என்னுடைய வீட்டிலே தேவ ராஜ்யத்தினுடைய பணிகள், ராஜாவின் பணிகள் நடக்க வேண்டுமே என்கிறதுல ஆவல் கொள்ள வேண்டும். இந்த காலத்தில் அப்படிப்பட்ட வீடுகளாக எல்லா வீடுகளும் மாறும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய கிரியைகள் பலமாக தேசத்திலே பரவும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஊழியர் தங்கும் வீடுகள் என்பது அதிலே மிக சிறப்பான முன்னுதாரணமாக, எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்ப இந்த மனுஷனை ஆண்டவர் சொல்லும் பொழுது அவனை பற்றி ஒன்று சொன்னாரு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அந்த வீட்டில் ஒருவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்பது பரலோகம் கொடுத்த ஒரு சாட்சி. அந்த வீட்டில் எப்பவும் சண்டை நடக்குதப்பா என்று சில வீடுகளை பற்றி சொல்லுவார். அந்த வீட்டில் போகாத நாய் அவுத்து விட்டுருப்பார்கள் சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் பல வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். ஆனால் இந்த வீட்டுக்கு கிடைச்ச சாட்சி, அங்கே ஒருவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. வீடுகளிலே ஜெபம் என்பது ரொம்ப முக்கியம். ஜெபம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அவங்க ரிட்டையர்டு பீரியடில் அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு டைம் பிளான் பண்ணி
ஜெபம் பண்ணுவார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளை அவர்களுடைய உபவாச நாளா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செயின் பிரேயர் மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும். அவர் ஜெபம் பண்ணி எழும்பினோன்னா அவங்க உட்காருவாங்க, அவங்க டைம் முடிச்சோன்னா அவர் போய் உட்காருவார். இப்படி ஜெபித்ததை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை அவர்கள், நான் ஊழிய விஷயமா போயிருந்த பொழுது அதே வீட்டில் அவங்களும் தங்கி இருந்தாங்க, அவங்க மகனுடைய வீடு. அப்போ அன்னைக்கு அவங்க அந்த மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போதான் அதை கேள்விப்பட்ட பொழுது பேசிக்கொண்டு போது சொன்னார்கள், இது இங்கே மட்டும் இல்லை, எங்கள் வீட்டிலையும் நாங்கள் இப்படியே செய்கிறோம்னு சொல்லி. அப்போ பாருங்கள், தங்கள் வீட்டிலே ஒரு தொடர் ஜெபம் நடக்க வேண்டும், தேவனை நோக்கி விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரங்கள், துதிகள் எழும்ப வேண்டும் என்கிறதுல அவர் ரெண்டு பேருமே ஆவலா இருந்தார்கள், ஒருமனமா இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வீடுகள் எப்படி இருக்கிறது? ஊழியக்காரர்கள் சரி, விசுவாசிகளும் சரி, நம்முடைய வீடுகளை ஜெபதூபத்தால் நிரப்ப வேண்டியது மிக மிக அவசியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் அன்பர்களே, இன்னொரு சாட்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நம்முடைய பாஸ்டர் தாமஸ் அவர்களும் அவருடைய துணைவியார் ஒரு நாள் ஒரு பாஸ்டர் சொன்னார், ஐயா, நான் 2-3 முறை அவரை தேடி வந்தேன், பார்க்க முடியல, அம்மாவையாவது பார்க்கலான்னு சொல்லி போகும்போது அவங்க ரூம்குள்ளே வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நான் டிஸ்டர்ப் பண்ணாண்டான்னு சொல்லிட்டேன். அவரும் அவருடைய அறையிலே, அவர் அறை தனியாக இருக்கும், உங்களுக்கு தெரியும், அங்கேயே ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார் என்று இது ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் அங்கே 3 வருஷம் இருந்தனால எனக்கு தெரியும். ஜெபதூபம் எழும்பிக் கொண்டே இருக்கும். இது மிக மிக ஆசீர்வாதம். நம்முடைய ஊழியங்கள் மேன்மையடைவதற்கும், ஒவ்வொரு தேவ மக்களுடைய வாழ்க்கைகள் மேன்மையடைவதற்கும் நம்முடைய வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்கிற சாட்சி உண்டாக வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க ஜெபம் பண்ணது யாரு? பயங்கரமான தீவிரவாதி. அவருக்கு இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை, இயேசுவுக்கு எதிராளி. இப்ப அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆச்சரியம் அல்லவா? அந்த மனுஷனை சந்தித்து இந்த வீட்டில் உட்கார வச்சு ஜெபம் பண்ண வைத்தார். 3 நாட்கள் கண்ணு பார்வை எடுத்துட்டார். கண்ணை திறந்தாலும் வெளியே ஒன்றும் தெரியாது, அப்படியே ஃபுல் பிரேயர் தான் அவருக்கு, அப்படியே கொடுத்துட்டார். 3 நாட்கள் அந்த மனுஷன் ஜெபம் பண்ணது அவருடைய வாழ்வுக்கும் அவர் செய்ய போற ஊழியத்துக்கும் ஒரு பெரிய அஸ்திபாரமா இருந்தது. அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பைபிள்ல அட்ரஸ் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யூதாவுடைய வீடு தமஸ்கு பட்டணத்தில் இருக்கு, நேர்த்தருவில் இருக்கு என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பர்களே, நம்முடைய வீடுகளிலே இந்த ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும். அடுத்த வசனம் சொல்லுது, அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அல்லேலூயா. அப்போ இந்த மனுஷன் ஜெபம் பண்ணது மட்டும் இல்ல, தரிசனம் கண்டான். முக்கியமான ஒரு தரிசனம். எப்பா, நீ வந்த பிளானே வேற, இப்போ உனக்கு நான் என்னுடைய பிளானை உன் மேல வச்சுட்டேன். இனி என் பிளான்ல உன் வாழ்க்கையை ஒர்க் அவுட் பண்ண போறேன். அதுக்கு உனக்காக நான் அனுப்புகிற ஆளு அனனியா. அல்லேலூயா. அனனியா என்பவருக்கு பேர் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. சவுலுக்கு பேர் தெரியும், பிரபலமான ஆளு. எதுக்கு? ராங் ரீசனுக்காக பிரபலம், தவறான காரணத்துக்காக பிரபலம். கிறிஸ்தவர்களை வீடுதோறும் புகுந்து இழுத்து போட்டு அடித்து சிறைச்சாலை கொண்டு போனவனாக்கும். வீடுதோறும் புகுந்தானே, இப்ப இந்த வீட்டில் புகுந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நாட்டில் இது நடக்க வேண்டியது எவ்வளவு தேவையா இருக்கு இல்லையா? எத்தனையோ பேர் இப்படிதான் சர்ச்சுகளில் புகுந்துடுறாங்க, வீடுகள்லையும் புகுந்துடுறாங்க. என்ன பண்ணுறான்னு தெரியல, ஏதோ எல்லாமே அவங்க கையில் இருக்கிற மாதிரியே நினைச்சிட்டு நடக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் நம்முடைய வீடுகளுக்குள் வந்து ஜெபம் பண்ணி கத்தருக்காய் காத்திருக்கிற அனுபவங்கள் வருவதாக. 10 அல்லேலூயா வந்துச்சா? இந்த நிலைமை மாறணும். இப்போ இதே விஷயத்தில் உங்கள் வீட்டில்
அதை தருவார் இதை தருவான்னு சொன்னால் அல்லேலூயா கும்மாளம் பயங்கரமாக இருக்கு. அப்படிதானா? திருந்தனம் பாருங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வீடுகளில் அந்த மாதிரி ஆசை வரணும். கர்த்தருக்கான காரியங்கள் ஆசை வரும் பொழுது கர்த்தர் நம்ம கேட்காமலே நம்ம வீடுகளை என்ன பண்ணுவார்? நல்லா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, அப்போ இந்த மனுஷன் வந்து அப்பொழுது அனனியா வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியில் உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். அல்லேலூயா. இந்த வீட்டில் சவுலுக்கு கிடைச்ச காரியங்களை பாருங்க. முதல்ல அவனை குருடனாக்கி அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வச்சாரு. அவன் ரொம்ப சங்கடத்தோடு இருந்தான். ஆனால் ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். ஐயோன்னு புலம்பி கொண்டிருக்கல, ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். அடுத்தது அனனியா வந்த உடனே இவருக்கு பார்வை கிடைத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு சர்ச்சில் நடக்க வேண்டிய கிரியைகள் அல்லவா? அந்த யூதாவின் வீட்டிலே அது நடக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு யூதருடைய ஜபாலயத்தில் கொண்டு வச்சு அப்படி பண்ணலையே கர்த்தர். ஏன்னா சவுல் வந்து யூதருக்கு பிரியமானவன் இல்லையா? அவன் சந்திக்கப்பட்டாலும் அந்த ஸ்டோரி இன்னும் வெளியே தெரியாது. அதனால அவன் யூதர்களை தேடி போயிருக்கலாம், யூதருடைய ஜபாலயத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் என்னமோ யூதாவுடைய வீடு ஆண்டவர் இதுக்கு முன்குறித்து வைத்தார். அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு பார்வை கிடைத்தது. அல்லேலூயா. இன்றைக்கும் உலகத்தில் எத்தனையோ பேர் பல குறைபாடுகளோடு இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கைகளில் ஒரு நன்மை உண்டாக, குறைகள் நீங்க, வியாதியஸ்தருக்கு சுகம் உண்டாக, பேபிசாசிகளுடைய தொந்தரவுகள் மாற, பல கட்டுகள், கடன் பாரங்கள் என்று சொல்லி ஏகப்பட்ட சிக்கல்கள்ல மக்கள் இருக்கிறார்கள். நம்மளை சூழ வாழ்றாங்க. எல்லாரும் சர்ச்சுக்கு வர்றதில்லை, ஆனா நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போறாங்க. அப்போ அவங்க சர்ச்சுக்கு வரல, ஆனா அவங்களுக்கு இந்த கிரியைகள்லாம் நம்ம வீட்டில் நடக்கும் என்றால் எவ்வளவு மேன்மையாக இருக்கும். அல்லேலூயா. இதை விரும்புங்க. இன்னைக்கு இந்த விதைகளை தான் ஆவியானவர் உங்களுக்குள்ள போட விரும்புகிறார். அதனால நம்முடைய வீடு ஒரு தேவ கிரியைகள் பெருகுகிற ஒரு வீடாய் இருப்பதாக. நம்முடைய வீட்டில் கஷ்டப்படுற மக்களுக்காக ஜெபம் பண்ணணும், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். கடமலுக்குள்ள வயசான ஐயா, அந்த காலத்திலே உள்ள விசுவாசி, அவர் மரித்த பொழுது அவருடைய மருமகள் ஒரு சாட்சி சொன்னாங்க. எங்க மாமா சபையில் சொல்லக்கூடிய சாட்சிகள் எல்லாம் கேட்டு வச்சிருப்பார். டெய்லி குடும்ப ஜபத்தில் அதை ஒவ்வொன்றையும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவார், ஜெபம் பண்ண வைப்பார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அது மாதிரி ஒரு சாட்சி அந்த ஐயாவை பற்றி தான் நான் கேட்டிருக்கேன். சபையில் வாசிக்கப்படுகிற சொல்லப்படுகிற சாட்சிகளை அவர் எழுதியும் எடுக்க மாட்டார், மனசில் வச்சிருப்பாராம். வச்சுட்டு கரெக்டாக ஒவ்வொரு நாள் குடும்ப ஜபத்தில் அந்த ஆளுகளுக்கு விஷயத்தை சொல்லி, இவங்க இப்படி சொன்னாங்களே அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், சுகத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், புத்திர பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், ஒவ்வொன்றும் சொல்லி ஜெபம் பண்ணுவாராம். அப்போ அந்த வீடுகள் எப்படிப்பட்ட வீடுகள் என்று பாருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வீடுகள் எப்படி இருக்கிறது என்பதை யோசியுங்கள். அப்போ பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கிடைக்கும்படி கர்த்தர் அந்த வீட்டை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதுவும் அவனுக்கு அந்த பார்வை போனது தேவனுடைய அடி, தண்டனை. சும்மா ஏனோ நடந்தது கிடையாது. ஆண்டவர் அடித்தார், அடித்து கீழே போட்டார், ஒளியினால் அடித்தார். அப்போ அந்த தேவ கோபம் அந்த மனுஷனை விட்டு மாறுகிற ஒரு கிருபையின் வீடாக அது விளங்கினது. அல்லேலூயா. கையை வைத்துனா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி சிக்னல் கொடுத்தாவது ட்ரெயினை ஓட வைப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ அது கிருபையின் வீடாக இருந்தது. அவன் மேல அவன் செய்த அநியாயத்துக்கு ஒரு அளவு கிடையாது. ஆண்டவர் சொன்னா, நீ என்னை துன்பப்படுத்துகிற, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, அப்படி சொன்னார். அந்த அளவுக்கு அவரை வேதனைப்படுத்தி இருக்கான். சிலுவையில் அறையப்பட்டு வேதனைப்பட்டது போல இவன் இப்ப என்ன பண்ணியிருக்கான், அவரை அவ்வளவு காயப்படுத்தி இருக்கான், அவருடைய மனசுல, அவருடைய ஆவியில. அதான் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு அப்பா நான். அவர் தம்மை பற்றி எவ்வளவு வார்த்தைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா அவனுக்கு சொல்லும் போது நீ துன்பப்படுத்துகிற இயேசு. அப்படிப்பட்டவனுக்கு கொடுத்த அடி இந்த வீட்டில் முற்றிலும் மாறினது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் எத்தனை பேருக்கு இந்த ஆசை வருது, என் வீட்டிலும் இப்படிப்பட்ட கிரியைகள் நடக்கணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இதுல யூதா ஒன்றும் செய்த மாதிரி இல்லை. வீட்டு ஓனருக்கும் இதுகளுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது.
அவர் வீட்டில் சவுலை வச்சாரு, அவ்வளவுதான் அவர் செய்த வேலை. ஆனா சவுலை தேடி ஆண்டவர் அனனியாவை அனுப்பினார். அனனியா மூலம் அந்த வீட்டுக்குள்ள கிரியை நடக்குது. யூதா என்பவர் ஏதாவது ரோல் பிளே பண்ணாரான்னு கேட்டா வீட்டை திறந்து கொடுத்தார் என்று தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. இதுதாங்க நாம சின்ன ஒரு எளிய காரியம், நம்மளால செய்ய முடிஞ்ச ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஊழியத்துக்காக செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த வீட்டை பயன்படுத்தி யாரை கொண்டு வந்து கிரியை செய்யணுமோ அவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. எனவே இவைகளை எல்லாம் நீங்கள் மனசுல எடுத்துக்கொள்ளுங்கள். விதைகள் யாருடைய உள்ளத்தில் இருந்து முளைத்தெழும்ப கர்த்தர் சித்தமா இருக்கிறாரோ கண்டிப்பாக செய்வாராக. ஆமென், ஸ்தோத்திரம். ஆகையினாலே உங்கள் வீட்டை சண்டே ஸ்கூலுக்கு திறந்து கொடுக்க கூடாதா? உங்க ஏரியால எவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு சண்டே ஸ்கூல் அங்க நடத்துக்கு வீட்டை திறந்து கொடுத்தா அழுக்காக்கிடுவாங்களா, செவரில் வரைஞ்சி விட்டுருவாங்களா? செஞ்சுட்டு போட்டேன், அதுல பிள்ளைகள் 4 பேர் கர்த்தருக்குள்ள வந்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. இது விபிஎஸ் நாட்கள். நம்ம வீட்டை சுத்தி நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு நாள் விபிஎஸ் எங்க வீட்டில் வந்து நடத்துங்க, நான் பிள்ளைகளை கூட்டி வைக்கிறேன் என்று உங்க சபையில சொல்லி ஒரு நாள் ஒன் டே விபிஎஸ் 2-3 நாள் நடத்த உங்களுக்கு கஷ்டம், ஒரு நாள் நடத்தலாமே, அது இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லையா? அல்லேலூயா. ஐஎஸ்ஆர்ஓல ஒரு ஆபீசர், இப்ப அவர் ஹை ரேங்க்ல இருக்கிறாரு, நம்ம நாகர்கோயில் சர்ச்சில் பிலீவரா இருக்கிறார். அவர் வாலிபனாக அந்த வேலையில் ஜாயின் பண்ண நாட்கள்ல எங்க வீட்டு பக்கத்தில் லாட்ஜில் தங்கி இருந்தார். எங்களை எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அவரோடு பழக்கம் ஏற்பட்டு அவர் ஒரு குறிப்பிட்ட கிழமை தோறும் அவருடைய ரூமுக்கு எங்களை கூப்பிடுவார். சின்ன பசங்க, வாலிப பசங்க, அந்த லாட்ஜி ரூமுக்குள்ளே முதல் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் பிரவேசித்திருப்போம். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். அவர் கூப்பிட்டு வச்சு எங்களோடு பேசுவார். பாட்டு, ஒரு கிட்டார் வச்சுப்பார், பாட்டெல்லாம் பாடுவார். அப்போ கொஞ்சம் வசனம் சொல்லி தருவார். அப்போ அவர் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஐஎஸ்ஆர்ஓல நல்ல ஹை பொசிஷன்ல இருக்கிறார், நல்ல பிலீவராகவும் இருக்கிறார். அவர் அன்னைக்கு கிடைச்ச சின்ன ஒரு சிங்கிள் ரூம், ஆனா அதுல கிடைச்ச வாய்ப்பை கர்த்தருக்கா ஏதாவது செய்யணுமேன்னு அந்த வாசலை திறந்தார் பாருங்க. அது இன்னைக்கு நான் சொல்லத்தக்க அளவில் என் வாழ்க்கைக்கு ஒரு பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குதானே செய்கிறது. ஏன் நம்முடைய வீட்டை திறந்து கொடுக்க மாட்டேங்கிறோம்? ஏன் நம்முடைய வீட்டை தெய்வீக காரியங்களுக்காக யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம்? சரி, பெண்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க, மத்தியான நேரத்தில் ஃப்ரீயா இருக்கிறாங்க, அக்கா வாங்க நம்ம வீட்டில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். மத்தியான நேரத்தில் பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடி உங்க வீட்டில் 4 பேர் 5 பேர் கூடி உட்கார்ந்து வந்திருக்கிறவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அவங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க. எடுப்பிலே மிஷனரி ஜெபம்னு போகாதீங்க. பலருக்கு அது விருப்பம் இருக்காது. முதல்ல அவங்களுக்கு கஷ்டத்துக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் ஆண்டவர் தேற்றி பலப்படுத்தி கொண்டு வரும் பொழுது அடுத்த ஸ்டெப் இந்த காரியங்களுக்கு நம்ம கொண்டு வரலாம். முதல்ல அவங்களுக்கு ஊழியம் செய்வோம். அல்லேலூயா. அவங்களுக்கு நன்மைகள் உண்டாகும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. அது மட்டும் இல்ல, அந்த மனுஷன் அந்த வீட்டில் வச்சு பரிசுத்த ஆவியை பெற்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எப்பா, நீ பார்வையிடுறதுக்கும் பரிசுத்த ஆவியை பெறுகிறதுக்கும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, அனுப்பியிருக்காருன்னு போய் கையை வச்சார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நீ காத்திருப்பு கூட்டத்தில் வந்திருக்கிறவங்க கூட பலர் செலவுல பெற்றுக்கொள்ளாம போறாங்க. ஆனா இந்த மனுஷனுக்கு 3 நாட்கள்ல அங்க காத்திருந்தார், தனிமையில காத்திருந்தார். கர்த்தர் செய்த பெரிய நன்மை அந்த வீட்டில் வச்சு அபிஷேகித்தார். அல்லேலூயா. கொர்நேலியு வீடு, புறஜாதியான் வீடு, அவன் வீட்டில் வச்சு வந்திருந்த அத்தனை பேர் மேல ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷமா இந்த காலத்துல மாறணும். சும்மா ரட்சியும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா மட்டும் போதாது. நம்முடைய காரியங்களில் எந்த வாசலை திறந்திருக்கிறோம் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலோசியுங்கள். இன்றைக்கு சில ஆரம்பங்களை ஆண்டவர் உங்களுக்குள்ள செய்கிறார் என்ற விசுவாசத்தோடு தான் அவர் தந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்டிப்பாக அதை செய்யுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றார். ஒரு சமீபத்தில் ஒரு சகோதரர் அவருடைய அம்மாவை குறித்து ஒரு சாட்சி சொன்னார். அவங்க 4 பிள்ளைகள் நினைக்கிறேன். அவங்க அம்மா இறந்துட்டாங்க, இப்ப இல்லை. ஆனா அவர் சொன்னாரு, நாங்க 4 பிள்ளைகளும் எங்க அம்மா எங்களை அபிஷேகத்துக்குள்ள நடத்தி வீட்டில் வச்சு
ஜெபம் பண்ணும்போது நாங்க ஒவ்வொருத்தரா அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? எப்படி அந்த வீடுகளை பற்றின சாட்சிகள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அந்த தாயார் அந்த பிள்ளைகளை சபைக்கு போறவங்க தான், சபை பக்கத்திலேயே இருக்கு அவங்களுக்கு. சபையில் எத்தனையோ கூட்டத்துக்கு போயிருப்பாங்க, அந்த பிள்ளைகளை அபிஷேகம் பெறல. ஆனா அவங்க அந்த பிள்ளைகளுக்காக பாரம் எடுத்து ஜெபம் பண்ணி, குடும்ப ஜபத்திலேயோ ஒரு ஜபங்கள், ஏதோ ஒரு ஜபம், அதுல ஒவ்வொருத்தருக்காக இதை சொல்லி கொடுத்து ஒவ்வொருத்தரும் அந்த அம்மா மூலமாகவே அபிஷேகம் பெற்றார்கள். அல்லேலூயா. இந்த ஆசைகள் தான் இன்றைக்கு நமக்கு சரியாக விதைக்கப்படணும். நம்முடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றார்களா? பிள்ளைகள் மட்டுமல்ல, எங்கிருந்தோ வந்த சவுல் அந்த வீட்டில் வச்சு அபிஷேகம் பெற்றான். அல்லேலூயா. இது மாதிரி எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் உண்டாகணும். அது மட்டுமல்ல, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும்படி என்னை அனுப்பினார் என்று சொன்னது மட்டும் இல்ல, அடுத்தது வசனத்தில் படிக்கிறோம், அவன் கை வச்சோன்னா அவன் கண்கள்ல இருந்து செதில்கள் போன்றது விழுந்துச்சு, பார்வை அடைந்தான், எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எழுந்திருந்து என்ன பண்ணான்? கொஞ்சம் ஒரு ஹம்மிங் வாய்ஸ் இருக்கு, கொஞ்சம் பண்ண முடியுமா? மைக் செட் இங்க இருக்கோ? சரி, பிரைஸ் சொல்ல கொஞ்சம் ஃபைன் டியூனிங் பண்ணுங்க. அப்போ பாருங்க, நம்ம அந்த வீட்டில் நடந்த ஆசீர்வாதங்கள் ரொம்ப ஆச்சரியம். அவன் ஞான ஸ்நானம் பெற்றான் என்று சொல்லி இருக்கு. அடுத்த வசனத்தில் அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். அடுத்த வசனத்தில் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். அல்லேலூயா. ஒரு மனுஷனை அப்படியே உருவாக்கி 3 நாளைக்குள்ள அந்த மத தீவிரவாதிய ஒரு வல்லமையான ஊழியக்காரனாகவே உருவாக்கி விட்டார் கர்த்தர். அந்த வீட்டை அவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஏரியாக்கள்ல இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். பொதுமக்களுக்கு தொந்தரவு எடுக்கிறவர்கள், கிறிஸ்தவர்களுக்கு தொந்தரவு எடுக்கிறவர்கள், இவர்களுக்காக எல்லாம் தேவ மக்கள் ஒரு வீடுகளில் ஜெபிக்கணும். சபையில் கூடி வந்து ஜெப குறிப்பு சொல்லும் போது ஜெபம் பண்றோம், அதோடு நிறுத்தக்கூடாது. நம்ம வீட்டில் நம்ம ஏரியாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிற, அதாவது மறுரூபமாக்குற, நம்ம ஏரியாவை மறுரூபமாக்குற ஒரு பணி நம்ம வீட்டில் நடக்கட்டும். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபார் த அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ இந்த ஒரு தரிசனம் பெற்றீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய கிரியைகள் பலமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைகளும் உங்களுடைய வீடுகளும் மிக ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அப்போ அந்த சவுலை மாற்றினது ஆவிக்குரிய எத்தனையோ கிரியைகள் அந்த வீட்டுக்குள்ள வச்சு நடந்தது. அந்த வீடு அதற்கு பாத்திரமா இருந்தது. அல்லேலூயா. அப்பா, என் வீடும் உங்க கிரியைகள் நடப்பதற்கு பாத்திரமா இருக்கட்டும். ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? உதட்டிலிருந்து மட்டும் இல்ல, உள்ளத்திலிருந்து சொல்ல முடியுமா? தேவனே, என் வீடும் உங்க கிரியைகள் நடப்பதற்கு பாத்திரமாய் இருக்கட்டும். சொல்லுங்களேன் இருக்கா? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இனி பேதுரு தங்கியிருந்த வீட்டை குறித்து 2 வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அதனுடைய 6ஆம் வசனம், அவன் தோல் பதனிடுகிறவன் ஆகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கியிருந்தான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். அல்லேலூயா. தேவதூதன் கொர்நேலியு வீட்டில் தோன்றி அவனுக்கு சொன்ன வார்த்தை, பேதுரு தங்கியிருந்த வீடினுடைய அட்ரஸ் அந்த கொர்நேலியுவுக்கு பரலோகம் தூதனை அனுப்பி சொல்லுகிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்ம வீட்டு முகவரிகள் இன்றைக்கு சொல்லப்படணுமே. அல்லேலூயா. சவுல் தங்கி இருக்கிற வீட்டினுடைய அட்ரஸ் அனனியாவுக்கு கொடுத்து அனுப்புறார். அனனியாவுக்கு கொடுத்து அனுப்புறார். எப்பா, அங்க ஒரு தேவை உள்ளவன் இருக்கிறான், அவனை சந்திக்கணும், அவனை கிறிஸ்துக்குள்ள நடத்தணும், அவனை சத்தியத்துக்குள்ள நடத்தணும், போ என்று அட்ரஸ் கொடுத்து அனுப்புறார். இங்க என்னாச்சு? ஊழியக்காரன் தங்கி இருக்கிற வீட்டு அட்ரஸ் கொர்நேலியு கொடுத்து நீ போய் அவனை கூட்டிட்டு வந்து வசனம் கேளுப்பா. 2 இருக்கு. ஒன்னு ஆத்மாவுக்கு நேரா ஊழியக்காரனை நடத்துறதா இருக்கு, அடுத்தது ஊழியக்காரனுக்கு நேரா ஒரு ஆத்மாவை நடத்துறதா இருக்கு. 2லையும் பரலோகம் எவ்வளவு அழகா கிரியை செய்தது. இன்னைக்கு நம்முடைய வீட்டு அட்ரஸுகள் இன்னைக்கு எல்லாரும் வெப்சைட்ல போடணும்.
அப்புறம் எங்கே போடணும்? முக்கியமாக கூகுள் மேப்பில் என்ன செய்யணும்? போடணும். இதில் தான் ரொம்ப மும்முரமாக இருக்கிறோம். ஆனால் பரலோகத்தில் பதிவு செய்யப்பட்ட முகவரியாக கர்த்தர் சொல்லுகிற வெளிப்படுத்துகிற ஒரு முகவரியாக இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஊழியக்காரங்க எப்பவுமே விசிட்டிங் கார்டு அடித்து வைக்கிறது உண்டு. நம்ம ஊழியக்காரங்கள்ட்ட பலர்கிட்ட அது கிடையாது, என்கிட்ட இப்போ இல்லை. அப்போ ஆனால் விசிட்டிங் கார்டு கொடுத்து நம்ம அட்ரஸை, நம்மளை பற்றி கான்டாக்ட், தப்பு இல்லை, ஊழியத்துக்காக செய்கிறது. ஆனால் இவங்களுக்கு பரலோகமே அவங்களுக்கு கான்டாக்ட் மேக்கிங் பண்ணினது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல இந்த மிஷன் வீடும் எல்லாருடைய வீடுகளும் திகழட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அவனுக்கு ரொம்ப கிளியரா சொல்லி, இவன் சீமோன் வீட்டில் இருக்கான், இவர் பேரும் சீமோன், இவர் தங்கி இருக்கிற வீட்டு முதலாளி பேரும் என்னது? சீமோன். அவர்கிட்ட நீ போ, ஆள் அனுப்பு என்று சொல்லி விட்டான். அப்பொழுது கொர்நேலி உடனே ரெடி பண்ணி 3 பேரை அனுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்குள்ளாக இங்கே ஆண்டவர் தரிசனம் கொடுத்துட்டு அங்க பேதுருவுக்கு ஒரு காரியம் செஞ்சார். பேதுருவுக்கு என்ன பண்ணாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு அதே அதிகாரத்தில் 9ஆம் வசனம், மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்ட அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்படி இவர் ஏறுகிறார். ஸ்தோத்திரம். பசியா இருக்க பசியோட ஜெபம் பண்றார், பசியோட ஜெபம் பண்றார். ஆகாரம் சமைக்கிற வரைக்கும் எதுக்கு வீணா மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கணும்? என்ன மனம் வருதுன்னு எதுக்கு பார்த்துட்டு இருக்கணும்? அதோட கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி பசியோட இந்த மனுஷன் ஜெபம் பண்ண அந்த மேல் வீட்டறையில் ஏறினான். அல்லேலூயா. அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதா இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் இவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் ஞான திருஷ்டி அடைந்தான். அல்லேலூயா. எத்தனையோ முறை இந்த பேதுரு எருசலேம் தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ணி இருக்கார். ஆனா அங்கெல்லாம் கிடைக்காத ஞான திருஷ்டி எங்க கிடைச்சது? இந்த தோல் 18 சீமோன் வீட்டில் கிடைச்சது. அல்லேலூயா. சவுலை வாழ்க்கையை மனம் திரும்புறதுக்கு அந்த யூதா வீட்டை தெரிந்து கொண்டவர் பேதுரு ஊழியத்தில் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கொண்டு வர்றதுக்கு, பேதுருடைய ஊழியத்தில் ஒரு மறுரூபம் கொண்டு வர்றதுக்கு, ஒரு யூதர்களுக்கு மட்டும் ஊழியம் செய்தா போதும்னு தான் அவர் இருந்தார். இல்லப்பா, புறஜாதிகளுக்கும் நீ போய் ஊழியம் செய்யணும் என்ற மறுரூபத்தை இந்த அப்போஸ்தலனாகிய பேதுருக்குள்ள கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் அந்த வீட்டை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வீட்டில் நடக்கணும் பாருங்க. அவர் ஊழியக்காரர் தான், ஆனா அந்த வீட்டில் தங்கி இருக்கும் பொழுது அவருக்கு ஊழியத்தில் புதிய டைரக்ஷன் கிடைச்சு பாருங்க. ஞான திருஷ்டி அடைந்தார். அப்பல்லோ என்று ஒருத்தர் நமக்கு தெரியும், பயங்கர அட்ராக்டிவான ஒரு ஸ்பீக்கர். கன்வென்ஷன்ஸ்ல கெஸ்ட் ஸ்பீக்கராக அவர் ரொம்ப சொல் சாதுரியம் உள்ளவர். அவருடைய பேச்சில் அநேகர் வசீகரிக்கப்படுவார்கள். நல்லா பேசுவார், ஆனால் சத்தியத்தின் அடிப்படை தெரியாது, அறிந்ததை பேசிக்கிட்டே இருப்பார். அவரை அனன்யா, இவர் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்து அன்றைக்கு தேவனுடைய சத்திய மார்க்கத்தை குறித்து விவரித்து சொல்லி கொடுத்தார்கள். ஒரு அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் அல்ல, அனன்யா அகிலா பிரிஸ்கில்லா அன்னைக்கு விசுவாசிகள். அவங்க செய்த பணியை பாருங்க. அப்பல்லோ ஊழியத்தில் ஒரு மறுரூபம் அகிலா பிரிஸ்கில்லா வீட்டில் தான் நடந்துச்சு. இதெல்லாம் கர்த்தர் ஏன் புதிய ஏற்பாட்டில் நமக்கு எழுதி தந்திருக்கிறார்? நம்முடைய வீடுகளிலும் கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. சவுல்களை உருவாக்குகிற பணி, பேதுருக்களை ஊழியத்தை மறுரூபப்படுத்துகிற பணிகள் ஊழியத்தங்கும் வீடுகளில் நடக்கட்டும், விசுவாசிகளுடைய வீடுகளில் நடக்கட்டும். அல்லேலூயா. நம்ம மிஷன் வீடுகளில் நம்முடைய கன்வென்ஷன் ஸ்பீக்கர்ஸ் வந்து தங்குகிறார்கள். அவர்களுக்குள் புதிய மாற்றங்கள் வர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கண்டிப்பாக அவர்கள் நமக்கு ஊழியம் செய்ய வருகிறார்கள். அவருடைய வார்த்தைகள்னால நாம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அது மட்டும் இல்ல, அவங்களும் நான் இந்த பாஸ்டர் வீட்டில் தங்கும் பொழுது, இந்த மிஷன் வீட்டில் தங்கும் பொழுது கர்த்தர் இந்த வெளிச்சத்தை எனக்கு தந்தார், இந்த மாதிரி எனக்கு தெரியாத ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தினார், என் ஊழியத்தில் ஒரு புதிய ரூட்டை எனக்கு காட்டினார். அந்த சாட்சி நம்முடைய வீடுகளில் வருவதாக.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இவர் ஜெபம் பண்ண ஏறினார், பசியா இருந்தார். அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது அவருக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஞான திருஷ்டி அடைந்தார். ஞான திருஷ்டி அடைந்தது அவர் முதல்ல பார்த்தது வானம் திறந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அந்த சீமோன் வீட்டுக்கு மேல வானம் எப்படி இருக்கு? வானம் திறந்திருக்கு. கொஞ்சம் சத்தமா சொல்லலாம் இல்லையா? அல்லேலூயா. சீமோன் வீட்டுக்கு மேல வானம் என்ன செய்திருக்கிறது? இன்னைக்கு எத்தனை வீட்டில் வானம் திறந்திருக்கு? எத்தனை வீட்டுக்கு மேல அந்தகாரம் மூடி இருக்கு? கவனிங்க. எப்ப பார்த்தாலும் என் வீட்டில் பிரச்சனை, சண்டை, வியாதி, அது இது. ஆனா நம்ம ஆண்டவரை பின்பற்ற பிள்ளைகள் எவ்வளவு சங்கடம். எல்லாருக்கும் பிரச்சனை வரும், போராட்டம் வரும், எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் வரும். ஆனா இதே தான் வேலையா போச்சு. ஒரு நாள் விடுதலை இல்லைன்னா அந்தகாரம் மூடி இருக்கிறது. ஆமென். அப்போ நமக்கு அந்த ஞான திருஷ்டி அவர் அடைஞ்ச உடனே அவர் பார்க்கிறாரு, வானம் திறந்திருக்கு அந்த வீட்டுக்கு மேல. அல்லேலூயா. சில வீட்டில் போனாலும் ஞான திருஷ்டியும் வராது, தரிசனமும் கிடைக்காது, ஆகப்பாடே குழப்பங்கள் தான் வரும். அந்த பாஸ்டர் பிறகு எப்படி பிரசங்கம் பண்ணுவார் கன்வென்ஷன்ல? எப்படி அவர் பயன்பட முடியும்? தேவனிடத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவர் மட்டுமல்ல, அவர் இருக்கிற வீடும் அதற்கு பாத்திரமா இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் ஜெப தூபங்கள் ஏறணும்னு சொல்றது, கர்த்தர் பிரியமா நடக்கணும்னு சொல்றது, வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஸ்தோத்திரம். நம்முடைய நாம் தங்கும் வீட்டிலே கர்த்தருடைய, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே கர்த்தருடைய பிரமாணங்கள் எனக்கு சொல்லுங்க கீதங்கள் ஆயின. இன்னைக்கு டிவி பெட்டியில் வரக்கூடிய பல காரியங்கள் தான் பலருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பாஸ்டர்மாருடைய பிரசங்கத்தை போட்டு கேட்போமே, வராது. பாடல்கள் இன்னைக்கு எத்தனை பாடல்கள். கிறிஸ்து மார்க்கத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாத காலம்தான். அல்லேலூயா. எத்தனை பாடல்கள். நம்ம வீட்டில் ஏன் ஒரு பாடல் சத்தம் தொனிக்கல? அது நமக்கு சந்தோஷமா இல்லை, நம்ம வேற காரியங்கள் சந்தோஷமா இருக்கு. அதனால கர்த்தருக்குள்ள வீடுகளை பாத்திரமா மாற்றுங்க. அப்போ உங்க வீட்டுக்கு மேல வானம் திறந்திருக்கும். அல்லேலூயா. வானம் திறந்துச்சுன்னா உங்க ஜெபங்கள் நேரடியா மேல போகும், அங்கிருந்து தேவ கிரியைகள் உங்களுக்கு வந்து இறங்கும். ஆமென். இப்ப தெரிஞ்சு போச்சா நம்ம வீட்டில் ஏன் ஜெபம் கேட்க மாட்டேங்க? ஜெபம் 2 நிமிஷத்துக்கு மேல ஓட மாட்டேங்க. ஏன்னா அங்க போய் முட்டிக்கிட்டு இங்க வருது, கூரையில முட்டிக்கிட்டு கீழே வருது, போக மாட்டேங்க. வானம் அடைச்சு போயிருக்கு. உபவாசம் போடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபத்தை சரி பண்ணுங்க, தனி ஜெபத்தை சரி பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, பைபிள் சொல்லுகிறபடி வாழ ஆரம்பிங்க. தானாக வானம் திறக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மந்திரவாதி வந்து ஷேடோ போட்டு விட்டுருக்கான். அவனுக்கு ஆவிகளை அனுப்பி சில வீடுகளுக்கு மேல அவன் நிழல் போட்டு விட்டுருக்கான். ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுகிறது? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நம்ம வீட்டில் என்ன நிழல் போட்டிருக்கு மேல? மந்திரவாதி அனுப்பிவிட்ட ஆவிகளுடைய நிழலா, பிசாசினுடைய நிழலா? அது இருந்தா கலக்கமும் குழப்பமும் தானே இருக்கும். அது தோரத்தி அடிக்கப்படணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, சுருக்கமாக பிரைஸ் தி லார்ட். மைக் ஆஃப் பண்ணி போட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, சுருக்கமாக நிறுத்துகிறேன். நம்முடைய வீடுகளிலே அந்த வானம் திறக்கப்படுகிற அனுபவம் கண்டிப்பா இருக்கணும். அவர் அந்த தரிசனத்தை கண்டார். தரிசனத்தை நான் விளக்க போகல. ஒரு பெட்டகத்தை பார்த்தாரு. அதுல அசுத்தமான மிருகங்களும் சுத்தமான மிருகங்களும் இருந்தது. அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. அவன் சொல்றா, பேதுரு, ஆண்டவரே, நான் நியாயப்பிரமாணத்தை ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவன், அசுத்தமான மிருகத்தையோ பறவையோ இதுவரை சாப்பிட்டதே கிடையாது, அதனால நான் தீட்டுப்பட்டதே கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டென்று சொல்லாதே. ஹல்லேலூயா. அதுதான் அந்த பேதுருங்கிற அப்போஸ்தலனுக்குள் அன்னைக்கு வந்த மாபெரும் மறுரூபம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனவேற்றுமை உணர்வு. நம்ம ஊர்ல அதை விட பெருசு ஜாதி வேற்றுமை உணர்வு.
இந்த மாதிரி தான் அவருக்குள்ள அன்னைக்கு இருந்தது. யூதன் யூதன் அல்லாதவன் என்கிற ஒரு இன வேற்றுமை உணர்வு. அதை கர்த்தர் உடைத்தார். ஹல்லேலூயா. அதுக்கு தெரிந்து கொண்ட வீடு சீமோனுடைய வீடு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரொம்ப ஆச்சரியம். பேதுரு இவ்வளவு யூத அந்த இனத்தில் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரா? அபிஷேகம் பெற்ற பிறகு நடக்கிறதாக்குது. ஊழியம் அவர் கையில் பொறுப்பில் வந்த பிறகு நடக்கிற விஷயமாக்குது. உள்ள கிடக்கிற அது மாற மாட்டேங்குது. ஏன்னா வித்தியாசம். இன்னைக்கு நம்ம தேசத்தை அழிக்கும்படி, கெடுக்கும்படி, உடைத்து தள்ளும்படி பிசாசு எடுத்திருக்கிற ஆயுதமே இந்த பிரிவினையின் ஆவி. மதம், இனம், ஜாதி, மொழி, எதை வச்சும் பிரிக்கணும், உடைக்கணும், நாசமாக்கணும், சிதறடிக்கணும். மணிப்பூர் இன்னைக்கும் கலவரங்கள் நிறுத்தப்படாமல் போறது இனக்கலவரம். எத்தனை இடங்கள் இப்படி நடக்குது, மத சார்பா, ஜாதி அடிப்படையில். அப்போ சீமோன் வீடுகளாக நம்முடைய வீடுகள் மாறும் பொழுது அநேகருடைய உள்ளத்தில் இந்த மாற்றம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப இந்த தேசத்துக்கு இன்னைக்கு தேவையான விஷயம். அவர் பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு. ஆண்டவர் அவருக்கு சொல்லி கொடுத்தாச்சு, எப்பா நீ ஆண்டவர் சுத்தமாக்கின ஜனத்தை தீட்டுள்ள ஜனம்னு நினைக்க விடாது. கர்த்தர் இப்ப இயேசுவின் ரத்தத்தினால புறஜாதிகளுக்கும் தம்மண்டை வருவதற்கு இடம் கொடுத்தாச்சு, நீ தடுக்க கூடாது. சொன்னது மட்டும் இல்ல, சொல்லி இந்த காட்சியை காட்டி முடிக்கவும் அந்த செசரியா பட்டணத்திலிருந்து கொர்நேலி அனுப்பின ஆட்கள் கரெக்டா வர்றாங்க. ஆண்டோடைய டைமிங்கை பாருங்க. இவர் மறந்துட விடாதுல்ல, கரெக்டா இவரை ஷூட்டோட கிளப்பி விடணும்னு சொல்லி அவங்க கரெக்டா வந்தாச்சு. வந்தப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, 3 பேர் உன்னை தேடி வந்திருக்காங்க, நீ பேசாம அவங்களோட புறப்பட்டு என்ன பண்ணு, போ. சொப்பனம் ஞான திருஷ்டி வந்தோம். இவருக்கு இன்னும் ஒரு கட்டறுத்தல் வரமாட்டேங்குது. சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு, அது என்னவா இருக்கும், இது என்னவா இருக்கும். ஆண்டவர் சொல்லாரு, நீ இப்போ நான் அனுப்பின ஆளுகளோட கேள்வி கேட்காம போன்னு சொல்றார். போனார். அங்க போயிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆவியானவர் இவர் பிரசங்கம் முடிகிறதுக்கு காத்து கொண்டு இருக்காம இறங்கிட்டார். ரொம்ப மெதுவா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், தோத்திரம். பாருங்க, அப்போ எனக்கு தோன்றது, இவர் நிச்சயமா அவங்கள பரிசுத்தாவிக்குள்ள நடத்துற பிளானே கிடையாது, அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற பிளானும் கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் இவர் பிரசங்கம் முடியறதுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, இறங்கி இவர் கண்ணு முன்னாலே நிரப்பிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இவரை திணறாருன்னு ஆச்சரியமா இருக்க. அன்னைக்கு 120 பேர் மேல எங்க மேல இறங்கினது போதல்லவா இந்த வீட்டுல இறங்கி இருக்கு. அந்த மேல் வீட்டறையில் மட்டுமல்ல, இன்னைக்கு கொர்நேலி வீட்டுக்குள்ள ஆவியானவர் இப்படி இறங்கிட்டாருன்னு இவருக்கு ஒரு தைரியம் வந்துட்டு, இனி இவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம். கர்த்தர் அபிஷேகித்தாச்சு, அவரு இறங்கியாச்சு, இனி நான் இவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க என்ன தடை, கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த மனுஷனை எவ்வளவு மறுரூபமாக்கி இருக்கிறார், அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அதான் கர்த்தர் அப்படி டீல் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரர்களாகிய நம்முடைய உள்ளம் எல்லாருக்கும் திறந்த உள்ளமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம வீட்டில் யாரும் வரலாம் போகலாம், வர வேண்டிய இடம் மட்டும்தான், அதுக்கப்புறம் பிரைவேட் ஏரியா. அதனால சிலருக்கு அந்த அறிவு ஒன்றும் இல்லாமல் ஊழியக்கார வீட்டு கிச்சனுக்குள்ள ஓடுது, பெட்ரூமுக்கு ஓடுது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நமக்கு இப்போ சமுதாயத்திலே அறிவு வந்தாச்சு, வளர்ந்தாச்சு, அது வேற. ஆனால் யாரும் நம்ம வீட்டில் அந்த விசிட்டர்ஸ் ஏரியாவில் வரலாம். அவன் வரணும், இவன் வரணும், பணக்காரனுக்கு மட்டும் ஏழைக்கு இடம் இல்லை அப்படிலாம் கிடையாது. அந்த ஜாதி இந்த ஜாதி, இந்த ஊர் அந்த ஊர் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. நம்முடைய வீடு எல்லாருக்கும் என்னது, ஜப வீடுன்னு சொல்லியிருக்கு. இந்த வீடு மட்டுமில்ல, அந்த வீடும் சேர்த்து தான். அல்லேலூயா. அதனால எல்லாரும் வரணும், நம்ம இருதயம் அப்படி திறந்து இருக்கணும். அந்த பேதுரு அபிஷேகம் பெற்ற பிறகு இது மாறலையே, பிரதான அப்போஸ்தலன் ஆக்கப்பட்ட பிறகு மாறலையே. ஆனா அந்த சீமோன் வீடு தான் இந்த சீமோனை இந்த விஷயத்திலே மறுரூபப்படுத்தினது. ஹல்லேலூயா. அதனால தேவ மக்களே, எல்லாரும் இதுல இருக்கணும். நம்ம விசுவாசிகள் வீடும் அப்படிதான், எல்லாரும் நம்மகிட்ட வரணும். இவன் அந்த ஆளு இந்த ஆளுங்கிறது அதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. அவங்க அப்படி நினைக்கிறதுக்கே இடம் கொடுக்காம நம்ம வாழ வேண்டியது மிகவும் அவசியம். அல்லேலூயா. அதோடு பவுல் சொல்ற இன்னொரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது. கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களுக்கு முன்பாக திறந்திருக்கிறது, ஆனா உங்கள் உள்ளமோ
எங்களை பற்றி நெருக்கம் கொண்டு இருக்குன்னு சொல்லுவார். இதுவும் இருக்கக்கூடாது. நம்முடைய மிஷன் வீடுகளில் எல்லாரும் வர்றது இருக்கட்டும், நம்ம விசுவாச மக்கள் சந்தோஷமா வரணும். அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரருடைய உள்ளம் யாரை பற்றியும் நெருக்கம் அடையக்கூடாது. விசுவாசிகளுடைய உள்ளமும் ஒரு பொழுதும் ஊழியக்காரரை பற்றி என்ன செய்யக்கூடாது, நெருக்கம் அடையக்கூடாது. எல்லாரும் மனிதர்கள் தானே. அவர் பேசுறது அவர் செய்கிறது எல்லாம் நமக்கு பிடிக்காது, ஒத்து வராது. நீங்க சிலர் பேசுறது செய்யறது அவருக்கு பிடிக்காது. எல்லா ஊழியத்திலும் இப்படிதான் இருக்கும். அதுக்காக மனசுக்குள்ள ஒரு நெருக்கத்தை உண்டாக்கிக்கிட்டு மாறி மாறி ஒரு இறுக்கத்தோட இருக்கக்கூடாது. எப்பொழுதும் சந்தோஷமாக பரஸ்பரம் ஒரு நல்ல ஃப்ரீயா இருக்கணும் மனசு. அல்லேலூயா. அப்படி உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூடி ஆராதிக்கும் போது அந்த ஆராதனையே பெரிய விடுதலையாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்களே, நான் இங்கே நிறுத்தும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், இந்த நம்முடைய வீடுகளிலே இந்த கிரியைகள் நடக்க இன்றைக்கு ஆசைப்படுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள், தேவ நீதிக்கு அடுத்த காரியங்கள். உங்க வீட்டில் இதை தேடுனீங்கன்னா இதையும் தந்து அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் என்ன செய்வார், தருவார். என்ன? பூமிக்குரிய நன்மைகள், சரீர பிரகாரமான நன்மைகள், அது தானா தருவார், தானா தருவார். நம்ம தேட வேண்டியதை தேட பார்க்கணும். எப்போ பார்த்தாலும் வீட்டுக்காக ஜோம் பண்ணும்போது, குடும்பத்துக்காக ஜோம் பண்ணும்போது இந்த உலகத்துக்கு அடுத்த காரியத்துக்கு மட்டும் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நடக்காது. சில கடையில் இதை எடுத்தா அது இலவசம்னு வச்சிருப்பான், இதை எடுத்தா அது இலவசம். அப்போ அதை முதல்ல வாங்கு, அப்போ இது தானா உனக்கு கிடைக்கும். அதை வாங்காம இலவசம் மட்டும் கிடைக்குமான்னு போனா யார் தருவா? இதே மாதிரிதான் தெய்வீக காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்க தேடினீங்கன்னா அது கிடைக்கும். அதோடு கூட இந்த உலகத்துடைய காரியம் இலவசமா கேட்காமலே கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப அதுக்கு விலை கொடுங்க. பல்லவராஜ்யத்துக்கு எடுத்த காரியங்களுக்கு கொஞ்சம் விலை கொடுங்க. இதுக்கு போட்டு எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறோம், அங்க அதுக்குள்ள பிரயாசத்தை எடுத்து அதுக்குள்ள விலையை கொடுத்தோம்னா இது தானா கிடைக்கும். ஒரு அல்லேலூயா. ஒரு சொன்னார், salvation is totally free but discipleship costs everything. salvation, ரட்சிப்பு என்பது முழுவதும் இலவசம். இயேசு அதுக்காக செய்ய வேண்டியதெல்லாம் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார், இலவசமா நம்மளுக்கு தந்தார். ஆனா அந்த ரட்சிப்புக்கு அடுத்தது நம்ம சீஷத்துவத்துக்குள்ள வந்துட்டோம். இயேசுவை பின்பற்றுகிற சீஷத்துவம், இதுக்கு நாம முழுவதும் செலவு பண்ணி ஆக வேண்டும். அல்லேலூயா. ஒருவன் நிலத்திலே மறைந்திருக்கிற பொக்கிஷத்தை கண்டான், அதை மறைச்சு வச்சுட்டு அவன் தனக்குண்டான யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை விலைக்கு வாங்கி அந்த பொக்கிஷத்தையும் சொந்தப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. இதுதாங்க கிறிஸ்துவோட ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது ஈஸி. ஆனா ரட்சிக்கப்பட்ட நாம் அந்த ரட்சிப்பு நிறைவேறதுக்காக, கிறிஸ்துவை முழுவதும் சுதந்திரிப்பதற்காக, அந்த பாக்கிய வீட்டுக்கு போய் சேர்வதற்காக, அந்த வழி, அந்த ஆவிக்குரிய ஜீவியமாகிய பரிசுத்தாவியின் நிறைந்த வாழ்க்கைக்காக எதையெல்லாம் தியாகம் பண்ணணுமோ, எதெல்லாம் சுயவரப்பு ஆகணுமோ, எதை விட்டு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் செய்யணும், செலவு பண்ணணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையினாலே உங்கள் வீடுகள் ஆசீர்வதிக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் அல்லாஹ். இப்பொழுது எல்லாரும் நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. உங்க வீடுகள் இந்த வீட்டின் மூலம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே எல்லாரும் கண்களை மூடி. சிலருக்கு நான் சொன்னது இஷ்டப்பட்டிருக்கோம், சிலருக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இருக்காமலும் இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கு உள்ள மக்களுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட இந்த வார்த்தைகளை கொண்டு பேசி இருக்கிறார், அது சந்தேகமே கிடையாது. இஷ்டம் இருக்கோ இஷ்டம் இல்லையோ, ஆண்டவர் உங்க உள்ளத்தில் போட்ட வார்த்தையை இப்பொழுது கர்த்தரிடத்தில் பேசுங்கள். பிள்ளைகளே, வளர்ந்து வருகிறீர்கள், உங்கள் வீடுகளை மேன்மையாக்குற பொறுப்பு உங்களுக்கும் இருக்கிறது. பெற்றோருக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளும் கூட ஒத்துழைக்கும் பொழுது தானே இந்த ஆசீர்வாதங்கள் வரும். எல்லாரும் உங்க வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து கேளுங்க ஆண்டவர்கிட்ட, தேவனே என் வீடு அந்த யூதா வீடு போல மாற்றுங்கப்பா, இந்த சீமோன் தோல் பதனிடுகிற சீமோன் வீட்டை போல மாற்றுங்கப்பா.
சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. praise the lord, praise the lord, praise the lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். thank you jesus, thank you jesus. hallelujah hallelujah hallelujah. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? கர்த்தர் எந்த வார்த்தையை உங்களுக்குள்ள போட்டார் அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த வீட்டிலே நான் இனி தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். தேவனுடைய நீதியாகிய பைபிள் வசனத்தை படித்து சத்தியத்தின்படி வாழ்வதற்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஹல்லேலூயா. வாலிப தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வா, சத்தியத்துக்குள்ள கொண்டு வா. நீ மட்டுமல்ல, உன் வீடு உன் சந்ததியை ஆசீர்வதிக்கப்படும் வருங்காலத்தில். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்க வீட்டில் கடனா இருக்கு, எங்க வீட்டில் சண்டையா இருக்கு, அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த வீட்டில் சண்டையை உண்டாக்குகிற, தரித்திரத்தை உண்டாக்குகிற, கஷ்டங்களை உண்டாக்குகிற, நோய்களை வியாதிகளை உண்டாக்குகிற அந்தகார மேகங்கள் விலகட்டும், வானம் திறக்கப்படட்டும், பரலோகத்தோடு ஒரு நேரடி தொடர்பு வரட்டும். விசுவாசத்தோட கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லி பேசுறீங்களா? கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறார், விண்ணப்பங்களை கேட்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டில் என்ன கஷ்டம் இருக்கு, என்ன பிரச்சனை, என்னது உங்களுக்கு விரும்பாத காரியம் அந்த வீட்டில் தொடர்ந்து நடக்குது, அதுக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. அந்தகாரம் விலகட்டும். ஹல்லேலூயா. தெய்வீக ஒளி உங்க வீட்டில் வீசட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்கிருந்து நீங்க ஜெபம் பண்ணிட்டு இந்த மிஷன் வீட்டு பிரதிஷ்டை முடிச்சு போகும்பொழுதே உங்க வீட்டில் வானம் திறந்திருக்கும், உங்க வீட்டில் வானம் திறந்திருக்கும். எவ்வளவு பெரிய கார்மேகமா இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அதை செய்வார். பாருங்க, செய்வார் செய்வார். விசுவாசத்தோட கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை? பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிரச்சனையா? கீழ்ப்படியாமையின் ஆவி அங்க வந்து நிக்குதா? அதெல்லாம் கர்த்தர் துரத்துவார் துரத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்குள் அடிக்கடி இழுபறியா, எனக்கு உனக்கு என்று சொல்லி இழுபறி, சகோதர சிநேகமே இல்லை. வானம் திறக்கும் பொழுது அந்த பிரச்சனை மாறும். சகோதர சிநேகம் குடும்பத்துக்குள்ள இறங்கும். ஹல்லேலூயா. thank you lord. உம்முடைய பிள்ளைகள் எதை பேசுகிறார்கள், அந்த வீட்டை குறித்து அவர்கள் சொல்லுவதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமே அப்பா, உங்களுக்கு நன்றாக தெரியுமே. எங்களுக்கு சில காரியம் சொல்லக்கூட தெரியாதப்பா, கண்டுபிடிக்க தெரியாதப்பா, உங்களுக்கு எல்லாம் தெரியும் தகப்பனே. உடைய பிள்ளைகள் அத்தனை பேருடைய வீடுகளையும் இன்றைக்கு ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய ராஜ்யத்தின் கிரியைகள் நடக்கட்டும், தேவனுடைய நீதிக்கடுத்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் வரட்டும். கூடவே உலகத்தில் உள்ள கர்த்தர் வச்ச அத்தனை ஆசீர்வாதங்கள், நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கட்டும் கிடைக்கட்டும் கிடைக்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வீட்டில் இருக்கிற ஜெபம் இல்லாத அந்த கார்மேகம் இன்னைக்கு மாறட்டும். அந்த வீட்டில் பாட முடியாது, சர்ச்சில் வந்தால் நல்லா பாட முடியுது, ஆனால் வீட்டில் ஒரு குடும்ப ஜெபத்தில் ஒரு பாட்டு கூட ஒழுங்காக பாட முடியல. அந்த கட்டு மாறும்படி வானம் திறக்கட்டும், தூதர்கள் இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனம் வாசிக்கும் போது வெளிப்பாடுகள் உண்டாகட்டும், ஞான திருஷ்டி கிடைக்கட்டும், சொப்பனங்கள் தரிசனங்கள் உங்க வீட்டில் வரட்டும். கர்த்தர் உங்கள் தொழிலுக்காக சொப்பனம் தருவார் தெரியுமா? யாக்கோபுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு சொப்பனம் கொடுத்த கர்த்தராகும். எல்லாவற்றுக்கும், உங்க தொழிலுக்கு, உங்க வேலைக்கு, உங்க பிள்ளையோட படிப்புக்கு, உங்க எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் தருவார், கண்டிப்பா தருவார். உங்க பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு தருவார். அதுக்கு மேல ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அதிகமாய் தரிசனங்களை எதிர்பாருங்க. ஹல்லேலூயா. வாஞ்சை உள்ள பிள்ளைகளுக்கு கர்த்தர் கண்டிப்பா தருவார், கண்டிப்பா தருவார். உங்களுடைய பழைய மிஷன் வீடு இன்றைக்கு எவ்வளவு புதுப்பிக்கப்பட்டு எவ்வளவு அழகா நிக்குது, அதே மாதிரி உங்க வீடும் இன்றைக்கு இப்பொழுது புதுப்பிக்கப்படுகிறது. அதோடைய அந்த ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர், அதோடைய ஆவிக்குரிய அந்த காரியம் இப்பொழுது புதுப்பிக்கப்படுகிறது புதுப்பிக்கப்படுகிறது. பழைய கட்டுகள் இனி இருக்காது, பழைய பிரச்சனைகள் இனி இருக்காது. ஆமென். பிசாசுக்கு அங்கே இடமே இனி இல்லை. glory hallelujah hallelujah. praise the lord praise the lord praise the lord praise the lord. hallelujah hallelujah hallelujah. வெளிச்சங்கள் வீசுன்னோ அந்தகாரம் நீங்குன்னோ, வெளிச்சங்கள் வீசுன்னோ அந்தகாரம் நீங்குன்னோ, தெய்வத்திൻ്റെ தேஜஸ் உள்ளில் ஸ்தாபிப்பான். தேஜஸ்
வெளிச்சங்கள் வீசுன்னு அந்தகாரம் நீங்குன்னு விசுவாசத்தோடு பாடுங்க. என் வீட்டின் மேல் கர்த்தருடைய வெளிச்சம் வீசுகிறது, அந்தகாரங்கள் விலகுகிறது, தேவனுடைய தேஜஸ் மகிமை என் வீட்டில் ஸ்தாபிக்கப்படுகிறது. ദൈവത്തിന്റെ തേജസ് ഉള്ളിൽ സ്ഥാപിപ്പാൻ വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു. ഉണർന്ന് ഉള്ളത്തിൻ ആഴത്തിൽ சொல்லுவோம். സ്തോത്രം. ദൈവത്തിന്റെ തേജസ് ഉള്ളിൽ സ്ഥാപിപ്പാൻ, ദൈവത്തിന്റെ തേജസ് ഉള്ളിൽ സ്ഥാപിപ്പാൻ. ഒരു വിസൈ കൂടെ. വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു, അന്ധകാരം നീങ്ങുന്നു. വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു, അന്ധകാരം നീങ്ങുന്നു. இப்பொழுது விசுவாசத்தோடு பாடும் பொழுது வீட்டிலே வானம் திறக்கப்படுகிறது, கர்த்தருடைய கிரியைகள் வருகிறது. ராஜ்யத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய நீதிக்காக. எஸ், ஹalleluya, ஹalleluya. என்னுடைய பொறுப்பு உங்க ராஜ்யத்தை பரவச் செய்வது, உங்க பொறுப்பு என்ன நடத்துவது, என்ன ஆசீர்வதிப்பது. ஹalleluya. என்னுடைய பணியை செய்யாம நீங்க செய்யற பணியை போய் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். அப்பா, உங்க மகிமையை நான் தேடுவேன், உங்க காரியத்துக்காக என் வீட்டுல இருந்து நான் சிந்திப்பேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் காரியத்தை நீங்க சிந்தித்து செயல்படுத்துவீங்க. glory, glory, glory. நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். நான் உங்க காரியத்தை சிந்திக்க போறேன், உங்க ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தை பேச போறேன் எங்க வீட்டுல. ஆமென். நாங்க அதை செய்ய போகிறோம். நீங்க எங்க காரியத்தை முழுவதும் பொறுப்பெடுக்கிறீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவி பெற்ற மக்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அன்றைக்கு சவுலுக்குள் வந்த மறுரூபத்தை, பேதுருவுக்குள் வந்த மறுரூபத்தை நமக்குள்ளேயும் கூட இப்பொழுது தந்து அனுப்புவாராக. glory, glory, glory. hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த மிஷன் வீட்டு பிரதிஷ்டை ஆராதனையிலே அந்த யூதாவின் வீட்டை குறித்தும் அந்த சீமோனின் வீட்டை குறித்தும் சில விஷயங்களை நாங்க தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீங்க. எங்கள் வீடுகளிலும் இப்படிப்பட்ட கிரியைகள், ஆசீர்வாதங்கள், பிரயோஜனங்கள் உண்டாக வேண்டும் என்று உண்மையிலே இதயபூர்வமாக விரும்புகிறோம் அப்பா, தாகிக்கிறோம் அப்பா, ஏங்குகிறோம் அப்பா, ஏங்குகிறோம் அப்பா. கண்டிப்பாக இதை செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா. எங்கள் வீட்டிலே தேவனுக்கு என்ன நடக்கணும் என்பது தான் அதிகமாக சிந்திக்க போறோம், பேச போறோம், செயல்படுத்த போறோம். எங்களுக்கு என்ன செய்யணும்னு உள்ளத உங்க வேலை, நீங்க தான் சிந்திப்பீங்க, நீங்க தான் செயல்படுத்துவீங்க. அதை போய் நாங்க செய்யவும் முடியாது. எதுக்கு அதை போட்டு ஆலோசித்து குழப்பிக் கொண்டு இருக்கிறோம்? ஆகவே நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யும்படி எங்களுக்கு சரியாக எங்கள் இருதயத்தில் இப்பொழுது ஒரு மறுரூபம் வரட்டும், ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வந்துரட்டப்பா, வந்துரட்டப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லார் வீடுகளை ஆசீர்வதியும். இந்த மிஷன் வீட்டை வருகை மட்டும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களால் நிரப்பி, இந்த வார்த்தைகள் எது இங்கே உச்சரிக்கப்பட்டதோ அது எல்லா நன்மைகளும் இந்த வீட்டிலிருந்து வெளிப்படத்தக்கதாய், இந்த வீட்டுக்குள்ளே வெளிப்படத்தக்கதாய், இந்த வீட்டிலிருந்து வெளியே வெளிப்படத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதியும். பாச குடும்பத்தையும் இன்னும் மேன்மையாக்கி பலப்படுத்தி பயன்படுத்தும். இதற்கு உதவியாய் பல விதங்களில் உதவிகரமாய் நின்ற அத்தனை பேரை ஆசீர்வதிங்க. உழைத்த மக்களுக்கு அவங்களுடைய அந்த பணிகளிலே இன்னும் தொடர்ந்து வளர்ச்சி, ஆசீர்வாதம் கொடுங்க என்று ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வந்து கூடியிருக்கிற தேவ மக்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இந்த சபை மென்மேலும் வளரட்டும். இந்த சபையிலே ஆச்சரியப்படத்தக்க செயல்களை நாங்கள் காணவும் கேட்கவும் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இப்பொழுதும் போஜன பந்திக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். போஜன பதார்த்தங்களை ஆசீர்வதித்து தாரும், ஆரோக்கியமாக்கி தாரும், ருசிகரமாக்கி தாரும். இதன் மூலம் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக, சகோதர சிநேகம் வளர ஆமேன் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதியும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும்
அவருடைய கிரியைகளும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போன்ற கிரியைகளும் இந்த மிஷன் வீட்டும் எல்லாருடைய வீடுகளோடும் இந்த ஊழியத்தோடும் நிறைவாயிருப்பதாக. ஆமென்.